ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேட் 12 தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சா தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். ஜெயிச்சிட்டோம்ல, தட்டு மாதிரி தான் சொல்லணும். இட் வாஸ் நாட் அ ஈஸி வின். விக்ட்ரி இஸ் அ விக்ட்ரி தான். 38-35 பார்த்துருப்பீங்க. ரைட், லைவ் போடும்போது நிறைய பேர் வந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்து அத்தனை பேர் கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரைட், மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வர ஹை எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பிரமாதமாக இருந்தது. கடைசி வரைக்கும் நெயில் பைட்டிங். கடைசியில் பவன் தான் மாதிரி பவன் தான். அர்ஜுன் தேஷ்வரோட சூப்பர் 10. பவன் ஷராவத்தோட ஸ்டார்டிங் 7 ரைடில் 0 பாயிண்ட், 3-4 வாட்டி வேறு அவுட் வேறு ஆகிட்டாரு. என்னடா அது அப்படி இருக்கும்போது அர்ஜுன் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணார். லோன் வாரியர் மாதிரி தெரிஞ்சாங்க அர்ஜுன். எல்லாத்தோட பெரிய ஷாக்கு ஸ்டார்டிங் 7 பார்த்தோன்னா நரேந்திர காணோம், மொயின் ஷபாகியை காணோம், சாகரை காணோம். என்னப்பா இதெல்லாம் இவங்களாம் எடுத்து வச்சிருக்காங்க. தருண் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார அந்த பையன், தருண், ரோஹித் பெனிவால், அனுஜ் கவுடே, இவங்களாம் இருக்கிறாங்க சப்ஸ்டிடியூட்டில். பட் மேட்டில் ஹிமான்சு, ரோனக், ஆஷிஷ், சுரேஷ் ஜாதவ், நிதேஷ், பவன், அர்ஜுன் தேஷ்வால். ரைடை பற்றி கவலை இல்லை. பவன் அண்ட் அர்ஜுன். மோயின் ஷபாகி ஒரு 24 நிமிஷம் தான் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தார். ஸோ அது மாதிரி அவருக்கு சான்ஸ் தரல. ஒரு வேளை ஃபஸ்ட்டு மேட்ச்னால ரிஸ்க் எடுக்க வேணாம், இன்ஜுரி ஆகிடக்கூடாது, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்களா என்னமோ, பார்த்தாங்களா தெரில. ஆனால் இதே பவன் தான் நேற்று இன்டர்வியூ கொடுக்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னாரு. நான் கூட அந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்போ அது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இறங்கியிருந்துருக்கணும். சரி, 25வது நிமிஷம் 30வது நிமிஷத்தில் அவங்க 5 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. மேட்ச் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க. கடைசி நேரத்தில் செஞ்ச கொஞ்சம் சொதப்பலும் கொஞ்சம் லக்கு தமிழ் தலைவாஸ் பக்கம் இருந்தது. பவன் ஷராவத் 2 வாட்டி அவுட் ஆனார். 2 வாட்டியும் லாவி வெளில கால் வச்சுட்டாங்க அவங்க ஆள் ஒருத்தர். அதனால அவுட் இல்லைன்னு நமக்கு பாயிண்ட் கிடச்சிது. இல்லைன்னு நினச்சி பாருங்க, அங்கே என்ன ஆயிருக்கும், 2 வாட்டி அவுட் ஆகி வெளில உட்காந்துருப்பாரு. நவர்தலஸ் அவரும் கேப்டனு, ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் ஸ்விங்கில் விளாட்றாரு. 2 ஆல் அவுட். தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட்டு ஆல் அவுட் 24th மினிட்லேயே. அண்ட் தெலுங்கு டைட்டன் 37th மினிட்ல ஆல் அவுட். இந்த கடைசி 3-4 நிமிஷம் ஆல் அவுட் ஆகிறது பெஜாரான வேலை. நல்ல நமக்கு ஆகலை. ஜென்ரலாகவே சொல்கிறேன், திரும்பி வரதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. தமிழ் தலைவாசி 24 நிமிஷம் ஆல் அவுட் ஆனாலும் 16 நிமிஷம் வந்து திரும்பி உள்ளே வர. இவங்க ஆல் அவுட் ஆனப்போ 3 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டாஸ் பவன் தான் ஜெயிச்சாரு. ஃபர்ஸ்ட் ரைடே பரத் எடுத்தார் எம்டி, அப்புறம் விஜய் மலிக் எடுத்தார் எம்டி, 3வது ரைடே அவங்க டூஆர் டை ஆயிடுச்சு. அதில் அவுட் வேறு ஆகிட்டாங்க. ஆனால் நமக்கு அர்ஜுன் ஈஸியாக போனஸ் எடுக்கிறாருங்க. அவர் வந்தாலும் எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க, பின்னாடி போய் பிடிக்கலான்ட்டு. அவ்வளோ அழகாக நீட்டாக போய் போனஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. விராட் கோலி சிங்கிள் ரன் எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அர்ஜுன் வந்து பரத் ஒரு வாட்டி அவுட், ப்ரூஸ்லி மாதிரி ஒரு கிக்கு பரத்தை அவுட் பண்ணப்போ 2-0. அப்புறம் பவன் போனார். தேர்ட் ரைடு அவர் தான் எடுத்தார், எம்டி ரைடு. அப்புறம் அர்ஜுன் போனார், அவர் ஒருத்தர் அவுட் பண்ணார். 4-1 அது வரைக்கும் ஸ்கோரு. அங்கே வந்து விஜய் மாலிக் வந்து சுரேஷ் யாதவ் புதுசாக வந்திருக்கா அந்த பையனை அவுட் பண்ணாங்க. அண்ட் ரிவர்ஸ் டோ டச், திரும்பி இப்படி போய் டக்குனு போய் டோ டச் பண்ணார். பரத்துக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. 4-1 இருந்தது. பவன் ஒரு நல்ல ஜம்ப் பண்ணாருங்க, அது ஹை ஃப்ளையர் பழைய ஜம்ப். பட் புடிச்சிட்டாங்க அவர் டக்குன்னு. உடல 5 பிளேயர் சேர்ந்து பிடிச்சாங்க. 5 பிளேயர் தேவைப்பட்டது பவன் அவுட் பண்ண. ஸோ அவர் அவுட் ஆனால் 4-3 அந்த நேரத்தில் ஸ்கோரு. பரத் வந்து ஒரு டிஃபெண்டரை தள்ளி அவுட் ஆஃப் த லாபி அமுச்சு விட்டார். அப்புறம் அஷின் நர்வால் ஈக்குவல் பண்ணார் ஸ்கோர் 7-7. அப்புறம் பரத் திருப்பி அவுட் ஆனார். 4-4, 5-5 இதே மாதிரி தான் போயிட்டே இருந்தது. அர்ஜுன் வண்டி தான் ஒரு பெரிய பிளேயர் மாதிரி தெரிஞ்சுதாங்க. அஃப்கோர்ஸ் இஸ் பெரிய பிளேயர் தான். பாயிண்ட் எடுக்கிறது ஆட்டோ வித் ஈஸ். அவர் போகும்போதே அவர் அப்படியே போனஸ் ஒன்று கொடுத்து விட்டுருங்கப்பான்ற மாதிரி இருக்குது அவங்க பார்க்குறத. அப்படியே ஒரு போனஸ் போய் ஒருத்தர் யாராவது அவுட் பண்ணாங்க. ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிது. பட் அகைன் கடைசியில் என்ன ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஸ்கோர் லைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் நம்ம தான் லீடு 4-3. 10வது நிமிஷம் 7-5 தலைவாஸ் லீடு. ஆஃப் டைமில் 14-13 ஒரு பாயிண்ட் தான் லீடு. ஆஃப் டைமில் 25வது நிமிஷத்தில் அவங்க லீடு எடுத்துட்டாங்க. 16-20 4 பாயிண்ட் லீடு. 30வது நிமிஷத்தில் அவங்க 5 பாயிண்ட் லீடு. 35 நிமிஷம் ஈக்குவல் 28-28. பட் அந்த 30வது நிமிஷம் 20லேருந்து தமிழ் தலைவாச 38க்கு போனது ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ். இவங்க 25லேருந்து 30. கடைசி 10 நிமிஷத்தில் தமிழ் தலைவாஸ் வந்து 18 பாயிண்ட்டும் அவங்க 10 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. ஸோ ஃபினிஷிங் டச் ரொம்ப நல்லா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் கடைசியில் வந்து பவன் ஷோட் இஸ் கிளாஸ் என்ன பண்ணணுன்னு. லீடு சூப்பர் ரைடு பரத் எடுத்தார். 2 பாயிண்ட் கிடச்சப்போ தான் அவங்க லீடு எடுத்தாங்க. 14-16 போச்சு. 24 மினிட் ஆல் அவுட்டு. அவங்க 14-19 5 பாயிண்ட் லீடு. ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், தை ஹோல்ட் ஆகட்டும், நம்ம பசங்க நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கும் சுபம் ஷெட்டையும் ட்ரை பண்ணார். டூஆர் டை 18th மினிட்ல பரத் டூஆர் டை பாயிண்ட்டும் கிடச்சி 2 பேரும் அவர் அவுட் பண்ணிட்டு வர போனார். பவன் ஷராவத் தான் 4-5 வாட்டி அவுட் ஆனார். ஃபர்ஸ்ட் 7 ரைடில் 0 பாயிண்ட் தான். பின்னாடி அவர் ரெக்கவர் பண்ணதான். அர்ஜுன் நினைக்கணும் 1 or 2 டைம்ஸ் தான் அவுட் ஆன மாதிரி ஞாபகம். தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். நடுவில் கோச்சுக்காரர் வேறு நடந்து, அது அப்புறமா அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அப்புறமா அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் ஆஷிஷ் போய் ஒரு பாயிண்ட் எடுத்தார். கடைசி மூமெண்ட்டில் சொல்கிறேன் 27-28 அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டார். ஒரு பாயிண்ட் லீடு தான் அவங்க. அப்போது 36 மினிட்ல ஈக்குவல் 28-28. அந்த கடைசி 10 நிமிஷத்துக்கு கடைசி 4 நிமிஷத்தில்
தமிழ் தலைவாஸ் 10 பாயிண்ட், அவங்க 7 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. பவன் 2 வாட்டி லக்கி, நம்மளே சொன்ன மாதிரி அவுட் ஆக வேண்டியது, அவர் கால் வெளில போயிடுச்சு அவங்களுக்கு லாபியில். தலைவாசை வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல் அவுட் பண்ணப்போ தான் 33-29 4 பாயிண்ட் லீட் ஆகிடும். ஏன்னா அவங்க 37th மினிட்ல ஆல் அவுட் ஆகுறாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே அவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணலன்னு தெரில. அந்த லாஸ்ட் மொமெண்ட் ஆல் அவுட் ஆகிறது எப்போதுமே பேக் ஃபயர் ஆகும். டைம் இருக்காது உங்களுக்கு ரெக்கவர் ஆக, டைம் வேஸ்டிங் நடக்கும். என்ன பண்ணணும் தெரியாது. நடுவில் 1 or 2 ரிவ்யூ வேறு நடந்தது. 5 பாயிண்ட்ஸ் பிஹைண்டில் இருந்து 4 பாயிண்ட் லீடு 30-35 முடியும் போது 38-35. அது ரொம்ப ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் தான். 5 பாயிண்ட் பின்னாடி இருந்து 3 பாயிண்ட்ல ஜெயிக்கிறது. ஒரு ஸ்டேஜில் டை ஆகிற மாதிரி இருந்தது. ஆமாம், அர்ஜுன் ஒரு போனஸ் எடுத்தார், பட் அவுட் ஆகிட்டார் 39th மினிட்ல. 35-34 ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். இன்னும் 21 செகண்ட் இருந்தது அந்த நேரத்தில். 35-34 ஒரே ஒரு பாயிண்ட் தான். பவன் எடுக்கிறார் அந்த ரைடு, பிரமாதமான ரைடு. அண்ட் 3 பேர் சேர்ந்து அவரை தள்ளினாங்க. அவர் அதுக்குள்ளே கை எங்கேருந்து அப்படி இப்படி பூந்து வந்து டச் பண்ணிட்டார் லைனை. 4 டிஃபெண்டர் வேறு அவர் மேலே எகிரி விழுந்தாங்க டமால்னு. இன்ஜுரி ஆகாமல் இருந்திருக்கணும். அப்புறம் கிங்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ரைட்டு தான் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 35லேருந்து நம்ம 38 ஆகிட்டோம். அவங்க 35, 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 21, தெலுங்கு 18. சூப்பர் ரைட் நம்ம 1 எடுத்தோம், அவங்க 0 பாயிண்ட். டேக்கல் பாயிண்ட்டில் 2 பேரும் ஈக்குவல் தான், 11-11. ஆல் அவுட் நம்ம ஒரு வாட்டி, அவங்க ஒரு வாட்டி. ஸோ 2 பாயிண்ட். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டில் நமக்கு 4, அவங்களுக்கு 4. ஸோ மொத்தத்தில் பார்த்தா தமிழ் தலைவாஸ் 38, அவங்க 35. ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம். ஆஃப் த பேட்டில் 1 இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு, ஹோம் க்ரௌடுக்கு முன்னாடி. அதுவும் செம்ம டீமு. அண்ட் விஜய் மாலிக்கு 6, பரத் கூட தான் நிறைய எடுத்தார், அவருக்கு 11, அஜித் நர்வால் 3, சாகர் 2, அஜித் பவார் 1, அவங்க சுபம் ஷிண்டே 4 தான், அங்கித் ஒரு 2. நம்ம சைடு வரும் அர்ஜுன் தேஷ்வால் அபியஸ்லி 12. பவன் ஷராவத் செகண்ட் ஹாஃபில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணனால அவருக்கு ஒரு 9 பாயிண்ட் கிடச்சிது ஆஸ் அ கேப்டனா. ஆஷிஷ் 2, ரோனக் 1, இமான்ஷு ஒரு 3, சுரேஷ் யாதவ் ஆல்ரவுண்டர் ஒரு 3, நிதிஷ்குமார் 2. நீங்கள் கவர் வீக்காக இருக்கே சார் நீங்கள் பாருங்கள், அந்த அஷிஷ் 2, ரோனக் 1 3 பாயிண்ட் எடுத்தாங்க. இங்கே நிதிஷ்குமார் 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சு. நெவர்தலெஸ் இட்ஸ் அ டீம் எஃபர்ட். எல்லாருமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. 4 பேரை தான் வந்து பவனை தூக்கி வெளில போடுறாங்க. 2 இடத்துல அழகாக தூக்கி விஜய் மாலிக், பரதோட நம்ம பசங்க 3 பேர் தூக்கி வெளில வச்சாங்க. ஸ்பெஷலி அந்த சுரேஷ் யாதவ் ஆல்ரவுண்டர். பட் ஐம் ஸ்டில் சர்ப்ரைஸ். ஏன் நரேந்திரோ, மோயின் ஷபாகியோ, சாகரோ ஃபஸ்ட்டு 7ல் இல்லைன்னு. சப்ஸ்டிடியூட்டில் கூட மோயின் உள்ளே வந்தார். அண்ட் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்தார், டக்குன்னு ஞாபகம் இல்லை, கடற்கடன்னு உங்களுக்கு மேட்ச் சொல்லணுமேன்றதுக்காக ஓடி வந்தேன். பட் எனிவே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். கோச் கார்னர் 39th மினிட்ல கோச் கார்னர் வேறு நடந்தது. 3 கோச் கார்னர் நடந்தது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் நம்ம சஞ்சீவ் பல்லியான பவன்ட்டையும். அங்கே அவர் ரொம்ப அனிமேட்டடாக இருந்தார். அவர் ஹூடா சாப் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருந்தார். அங்கே மோஸ்ட்லி அஷிஷ் நர்வால் தான் பேசிட்டு இருந்தார், விஜய் மாலிக் பேசல. பட் பரத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்பா என்ன ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. யூனோ பூர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கார் அவர் நிற்கும் போது, துபாய் பூர்ஜ் கலிஃபா மாதிரி. நல்லா விளையாண்டாங்க. இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். எந்த பக்கம் அந்த பக்கம் தான் போயிட்டுது. என்ன எந்த பக்கம் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் 1 பாயிண்ட் தான் லீடு. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நம்ம லீடில் இருந்தோம், நம்ம தான் வின்னுன்ற மாதிரி தெரிஞ்சது, டாமினேட்டிங் ஃபோர்ஸாக. பட் அதுக்கப்புறம் அவங்க த கேம் பேக் ஹார்ட். அவனால் ஸ்டார்டிங்கில் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியாதனால தான் நெக்கு போயிட்டு இருந்தது. அந்த ஒரு ஆல் அவுட்டு அவங்களுக்கு லீடு கொடுத்தது. பட் எப்படியோ தப்பிச்சு கிப்பிச்சு பூந்துக்கிந்து கடைசியில் பவன் ஷராவத் அந்த 3 பாயிண்ட் கிடச்சது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. 38. ஏன்னா இல்லைன்னா டை கூட போயிருக்கோம். டை போனால் இன்னும் நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். 5 ரைட் எடுத்துகிட்டு இது எடுத்தோன்னா 2 பாயிண்ட் கிடச்சிது, அவங்களுக்கு 0 பாயிண்ட். வெரி குட். இப்போ அடுத்த மேட்ச் பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் புனேரி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதை பற்றிலாம் அப்புறம் கொண்டு வரேன். அண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போடியத்தில் இவங்க 2 பேரும் இன்டர்வியூ எடுத்தாங்க. நம்ம அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷா, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். வேணா கேளுங்க, நாளைக்கு போடுறோம். கோச் கார்னரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாளைக்கு எடுத்துடுவேன். இப்போதைக்கு தான் குட் ஸ்டார்ட் ஆஃப் த பேட்டில் 1. நம்ம வந்து சொல்கிற மாதிரி இப்போ சின்ன மிஸ்டேக் நோட் பண்ணியிருப்பாங்களே, அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணணும். எந்த இடத்துல ஆச்சுன்னு. ஸ்பெஷலி ஸ்டார்டிங் 7 ஐ எம் நாட் ஹாப்பி. இது ஏன் இந்த மாதிரி போனாங்கன்னு. ஹோப்ஃபுல்லி 2வது மேட்ச்சில் கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் பண்ணேன். மும்பா கூட சுனில், ஜஃபர் தானிஷ், அஜித் சௌஹான் இவங்களாம் வர இடம் பார்க்கலாம் என்ன நினைக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் எந்த இடத்துல நம்ம பக்கம் வந்தது, எந்த இடத்துல நம்ம பக்கம் விட்டு போச்சு, நீங்கள் என்ன மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.